யூனிட் யூனிட் 5 வந்து அசஸ்மெண்ட் இன் பெடகோஜி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ பெடகோஜி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸில் அசஸ்மெண்ட்டுங்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க, என்ன இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா ஃபார் டீச்சர் எவாலுவேஷன். அப்போ டீச்சரை எவாலுவேட் பண்ணுறதுக்கு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது அப்படிங்கிற டாப்பிக்கை தான் இங்கே கொடுக்குறாங்க. டீச்சரை எப்படி எவாலுவேட் பண்ணுறது, ஒரு டீச்சர் போய் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அதை எப்படி எவாலுவேட் பண்ணுறது. எவாலுவேஷன் அப்படிங்கிறது என்னது, இது ஒரு ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மினிங் த வேல்யூ ஆஃப் சம்திங். ஓகே, வேல்யூனா மதிப்பிடுறது இல்லையா, இங்கே இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க, இந்த அளவுக்கு நடத்தியிருக்காங்க, எந்த அளவுக்கு இந்த சப்ஜெக்ட் கண்டென்ட் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ், இது மாதிரி அவங்க வந்து வேல்யூ பண்ணுறது தான் அப்படின்றாங்க. எவாலுவேஷன்றது அதோட ப்ராசஸ். the extent to which goals are being achieved. இதில் கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். நோக்கங்கள் எல்லாம் கரெக்டாக அச்சீவ் ஆயிருக்கா. இன்றைக்கி ஒரு லேர்னிங் அப்ஜெக்டிவ் சொல்கிறீங்கன்னா அதோட லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிய வச்சிங்களா, அந்த மாதிரி. இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். இது ஒரு கண்டினியூஸான ப்ராசஸ் இல்லையா, அது ஒரு டெசிஷனுக்கு கொண்டு வரும், இல்லை ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரும். அதாவது இவங்க வந்து பாஸ் ஃபெயிலுன்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஒரு டெசிஷனுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். இதுலேயும் பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஓகே, இதில் என்ன பிரின்சிபல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து அப்சர்வ் பண்ணணும். ஓகே, கிளாஸ் அப்சர்வேஷன், கிளாஸ் ரூம் அப்சர்வேஷன் போது டீச்சர் எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க அப்சர்வ் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு பிரின்சிபலாக கொடுத்துருக்காங்க. அப்சர்வ் லெசன்ஸ் டு வியூ த லேர்னிங் என்விரான்மெண்ட் தட் அ டீச்சர் கிரியேட்ஸ். ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட் டீச்சர் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அப்சர்வ் மல்டிபிள் லெசன்ஸ், ஒரு கிளாஸ் மட்டும் இல்லை, மல்டிபிள் லெசன்ஸ் அவங்க டீச் பண்ணும்போது, மல்டிபிள் கிளாஸஸில் அவங்க போய் டீச் பண்ணும்போது அதை அப்சர்வ் பண்ணணும். டு ஜட்ஜ் அ டீச்சர், ஒரு டீச்சரை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு, ஒரு லெசனை டீச் பண்ணுறத பார்த்துட்டு, அதாவது ஒரு பீரியட் டீச் பண்ணுறத பார்த்துட்டு அப்படியே அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்க அடுத்தடுத்த கிளாஸஸ்லையும் எப்படியெல்லாம் அவங்க டீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணணும். அப்சர்வேஷன்ஸ் மஸ்ட் கிளியர் கன்சிடர் வேரியபிள்ஸ். ஓகே, அப்சர்வேஷன்றது என்னென்ன வேரியபிள்ஸ் கொண்டு இருக்கணும், அதாவது க்ரைட்டீரியா கொண்டு இருக்கணும், சப்ஜெக்டை பேஸ் பண்ணியிருக்கணும், ஏஜ் ரேஞ்ச், எந்த ஏஜ் குரூப்புக்கு எந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, கிளாஸோட சைஸ், இதெல்லாம் வச்சு கூட அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்சர்வேஷன்ஸை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெடகாஜிக்கல் ஸ்கில்ஸ், அதாவது டீச்சிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது. மெயின் பர்பஸ் ஆஃப் டீச்சர் எவாலுவேஷன் இஸ் டு என்ஹான்ஸ் டீச்சர்ஸ் பெடகாஜிக்கல் ஸ்கில்ஸ் with the goal of improving student achievement and their teaching skills. ஓகே, ஸோ இது மெயினாக எதுக்காக இந்த டீச்சர் எவாலுவேஷன்றதை பண்ணுறாங்க, என்ன பர்பஸ்க்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெடகாஜிக்கல் ஸ்கில்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, வளர்த்து விடுறதுக்கு. இதுக்கு அப்படி அவங்க பெடகாஜிக்கல் ஸ்கில்ஸில் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டோட அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்கும்னா நல்லா இருக்கும், அதே மாதிரி இம்ப்ரூவைஸ்டாக இருக்கும், அதே மாதிரி அவங்களோட டீச்சிங் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவைஸ்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக. அடுத்தது ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். உங்கள் ப்ரொஃபஷனில் நீங்கள் டெவலப்மெண்ட் இருக்கணும்னு நினைப்பீங்களா, இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்களா? ஸோ இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்போ அந்த ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்க்கு அனதர் மேஜர் பர்பஸ் டீச்சர் எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மேஜரான பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் பாசிட்டிவ்லி லிங்க்டு டு ஸ்டூடெண்ட் லேர்னிங். இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட் லேர்னிங்க்கு லிங்க் ஆகி இருக்கிறதுனாலையும் நம்ம என்ன பண்ணுறோம், எவாலுவேட் பண்ணுறோம் டீச்சர்ஸை. ஃபேக்டர்ஸ் சச் அஸ் எடுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், மாஸ்டரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் டெக்னிக்ஸ், கொலாபரேஷன் வித் கொலீக்ஸ். ஓகே, அந்த எடுகேஷனில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அனுபவம் இருக்கா, அவங்க வந்து இந்த டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்க மாஸ்டரியாக இருக்காங்களா, கைத்தேர்ந்தம் இருக்காங்களா, நல்லா நடத்த முடியுதா, அவங்களால நோட்ஸ் இல்லாமல் அவங்களால எடுக்க முடியுதா, எல்லா கொலீக்ஸோட அவங்க கொலாபரேட் பண்ணுறாங்களா டீச்சரு. பார்ட்டிசிபேஷன் இன் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், ஏதாவது ப்ரொஃபஷனலில் வந்து உங்கள் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். அதாவது கோவிட் அப்போ என்ன வந்துச்சு, எல்லா டீச்சர்ஸுமே கம்ப்யூட்டர்ஸ் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு, ஐடி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்க ப்ரொஃபஷனை அவங்க டெவலப் பண்ணணும் அப்படிங்கும்போது ஐடி லேர்ன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டம் வந்துச்சு. அப்போ அந்த டெவலப்மெண்ட் அது ஒரு எக்ஸாம்பிள் தான். இன்னும் நிறைய நம்ம எப்படி வந்து மெத்தடாலஜி, நியூ மெத்தடாலஜிஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லையா, ஸ்டூடெண்ட் அண்ட் சென்டர் டீச்சிங்கில் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி ஸோ ஆன் அந்த மாதிரி டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே, அதாவது மாடர்ன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டீச்சர் குவாலிட்டி, இது எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே,
அடுத்தது அக்கௌண்டபிலிட்டி. டீச்சர் எவாலுவேஷன் ஆல்சோ சர்வ் த பர்பஸ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. கணக்கு கொடுக்கணும் இல்லையா, ஒவ்வொருத்தருமே கணக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்களுடைய கடமை அது இல்லையா. டீச்சர் எவாலுவேஷன் பாசிபிள் டு பில்டிங் ட்ரஸ்ட் அமௌங் கொலீக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். கொலீக்ஸ் மத்தியில், அட்மினிஸ்ட்ரேட்டர் மத்தியில் ஒரு நம்பிக்கையை அவங்க பில்ட் பண்ணணும். அது மாதிரி ப்ரிப்பேரிங் ப்ரோக்ராம்ஸ் நடத்தும் போது கூட அண்ட் தே கேன் டேக் கிளியர்லி டிஃபைன் த ஸ்டெப்ஸ் டு இம்ப்ரூவ் தேர் பர்ஃபார்மன்ஸ். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அவங்க சில நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறதுக்கு அவங்க அக்கௌண்டபிளாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். நம்பிக்கையை அவங்க கொடுக்கணும். அடுத்தது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட் அச்சீவ்மெண்ட்டில் அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கணும். டீச்சர் எவாலுவேஷன்ஸ் வேர் மோஸ்ட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் வெதர் டீச்சர்ஸ் வேர் ஃபாலோயிங் எ ஸ்பெசிஃபிக் கரிக்குலம். இந்த கரிக்குலம் தான் ஃபாலோ பண்ணி அவங்க கரெக்டாக டீச் பண்ணுறாங்களா, இந்த யூனிட்டை கவர் பண்ணுறாங்களா அந்த கரிக்குலம் படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். doing what was expected of them and how focused on individual student achievement. அவங்க எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்டோட அச்சீவ்மெண்ட், இண்டிவிஜுவல் அச்சீவ்மெண்ட், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே நல்ல மார்க்கு அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிக்கிறாங்களா, இதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்தது அடாப்டபிலிட்டி அப்படிங்கிற போது இந்த ஏஜ் ஆஃப் வர்ச்சுவல் கிளாஸ் ரூம், இந்த காலத்தில் வர்ச்சுவல் கிளாஸ் ரூம் தான் நிறையா இருக்குது. அதாவது யூடியூப்ல இப்போ நம்ம படிக்கிறோம் அண்ட் ஸோ ஆன் நம்ம. அப்போ இந்த ஏஜ் ஆஃப் வர்ச்சுவல் கிளாஸ் ரூம் இட் இஸ் எசென்ஷியல் தட் டீச்சர்ஸ் ஆர் not only welcome this paradigm but also prepared to adopt new technology teaching methods. அதான் சொல்கிறேன், இந்த காலத்தில் என்ன இல்லாமல் ஒன்றுமே பண்ணல. இப்போ ஐடி ஃபீல்டு வந்ததுலேருந்து, கம்ப்யூட்டரைஸ் ஆனதுலேருந்து நமக்கு இந்த நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி டீச்சிங் மெத்தட்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. அது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கணும், ப்ரிப்பேர்டாக இருந்திருக்கணும், எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு ஆர்கனைசேஷன் போது டீச்சர் மஸ்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் லெசன்ஸ் சச் தட் இட் ப்ரமோட்ஸ் அண்ட் ஆக்டிவ் லேர்னிங். இப்போ டீச்சர் என்ன பண்ணணும், ஒரு லெசனை ப்ரிப்பேர் பண்ணணும்னா சும்மா நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி சும்மா எழுதிட்டு நோட்ஸை சொல்லி கொடுத்துட்டு அப்படியே வரது கிடையாது. இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ஆக்டிவான லேர்னிங் என்விரான்மெண்ட்டை அவங்க கொண்டு வரணும். ஸ்டூடெண்ட்டும் பேசணும், டீச்சரும் பேசணும். அண்ட் ஹெல்ப்ஸ் இன் என்ஹான்சிங் ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட். அப்போ ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட்டை இன்னும் என்ன பண்ணலாம், வளர்த்து விடுறதுக்கு அது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஈ ஷுட் டீச் நெய்தர் டூ ஃபாஸ்ட், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அவங்க டீச் பண்ணக்கூடாது, such that students don't enough time to understand new concepts, nor it should be at a snail's pace so that it becomes unbearable, boring, disinteresting for students. At the same time, teachers should complete the curriculum in the allotted number of periods. இப்போ நமக்கே ரொம்ப நேரம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப போர் அடிச்சிடும். அந்த மாதிரி போர் அடிக்காமல் ஒரு கிளாஸை நடத்தணும் அப்படின்னா ஆக்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட்டை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரத்தில் அவங்க கொடுக்குற கான்செப்ட்ஸ், புது கான்செப்ட்ஸ் எதுவுமே புரியாமல் இருக்கும். அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக படிச்சுக்கோங்க, கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸால் முடியாது. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிப்பாங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நடத்தக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டோடு நடத்தணும். அதே சமயத்தில் கரிக்குலம் நமக்கு கொடுத்துருக்கிற சிலபஸ் கரிக்குலமாக கரெக்டாக நம்ம அந்த நம்பர் ஆஃப் பீரியட்ஸ்குள்ளார கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியும் முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கரேஜிங் கொஸ்டின்ஸ் என்கரேஜ் பண்ணுங்கள். கொஸ்டின் எவ்வளோக்கு எவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அறிவு பெருகுமா. A good teacher always encourages students to ask questions and clear their doubts. ஓகே, ஒரு நல்ல டீச்சர்ன்றவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்கும்போது அவங்க கேள்விகளுக்கு கிளியராக அவங்களோட டவுட் இல்லாமல் தெளிவுபடுத்துறதுங்கிறது அவங்களோட ஒரு நல்ல ஒரு டீச்சருக்கு அடையாளம். திஸ் இஸ் அ குட் இண்டிகேட்டர் ஃபார் தேர் டீச்சர்ஸ் பர்ஃபார்மன்ஸ். டீச்சர் பர்ஃபார்மன்ஸ்க்கு இது ஒரு நல்ல இண்டிகேட்டராக அமையுது. ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் அப்படின்னு வரும்போது டைம்லி ஃபீட்பேக் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் மோட்டிவேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் லேர்னிங். ஓகே, டைம்லியாக நம்ம அந்த டைமுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்கை கொடுத்தாதான் அவங்களுக்கு அது என்னவாகும், மோட்டிவேட் பண்ணும். அடுத்தது அவங்க அடுத்த லேர்னிங்க்கு போகிறதுக்கு அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸ்டூடெண்ட் ஷுட் ரிசீவ் ரெகுலர் அண்ட் டைம்லி ஃபீட்பேக். ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்ணும், ரெகுலராக ஃபீட்பேக் என்ன மேம் கரெக்டாக சொல்லியிருக்கேனா, கரெக்டாக படிச்சிருக்கேனா, இது என்ன அப்படிங்கிறத அவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த டீச்சர் ஆர் அட்லீஸ்ட் ஹீ மஸ்ட் பி மேட் அவேர் ஆஃப் வென் ஹீ வில் ரிசீவ் த ஃபீட்பேக் விச் இஸ் டியூ. ஓகே, ஸோ அவங்களுக்கும் ஃபீட்பேக் ஓகே நமக்கு இதெல்லாம் தெரியுது, இதெல்லாம் தெரியல அப்படிங்கிறத அவங்களும் அதில் இந்த ஃபீட்பேக் வச்சா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு.
கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட். அப்போ டீச்சர்ஸ் ஷுட் எக்ஸ்டெண்ட் ஃபுல் சப்போர்ட் டுவர்ட்ஸ் தேர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஒரு டீச்சர்ன்றவங்க ஃபுல் சப்போர்ட்டை வந்து கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் மேக் ஆல் எஃபர்ட்ஸ் டு என்ஷோர் தட் எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் கம்ஃபர்டபுள் இன் ஹிஸ் கிளாஸ். ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்டுமே அவங்க வந்து இந்த கிளாஸ்க்கு வரத்துக்கு ஜாலியாக வரணும், கம்ஃபர்டபுளாக வரணும். அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்டையும் நம்ம கொடுக்கணும். இன் ஹிஸ் கிளாஸ் அண்ட் இஸ் நாட் hesitant in communicating with his teacher or his peers. ஓகே, ஸோ அவங்களோட பியர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு ஹெசிடேட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு டீச்சர் கிட்ட பேசுறதுக்கு அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணுற மாதிரியெல்லாம் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் இருக்கக்கூடாது. டீச்சர் ஷுட் ப்ரமோட் அன் ஆக்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஒரு டீச்சர் என்ன ப்ரமோட் பண்ணணும், ஒரு ஆக்டிவான என்விரான்மெண்ட்டை ப்ரமோட் பண்ணும், லேர்னிங் என்விரான்மெண்ட்டை அவங்க கிளாஸில். அப்போ வந்து லேர்னிங் அவுட்கம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து லேர்னிங் அவுட்கம்ஸ் கரெக்டாக கொடுப்பாங்க. கடைசியில் எப்படி படிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறது அதில் ஆக்டிவ் பேஸ்ட் லேர்னிங்கில் இருக்கும். 11th பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் டேட்டாவை வச்சுக்கோங்க. ரிவ்யூ பீப்புள் அசஸ்மெண்ட் டேட்டா டு சி levels of attainment. Multiple years of assessment data should be considered to evaluate a teacher. ஓகே, ஸோ பியூப்பிளில் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்ன வேணும், அவங்க அசஸ்மெண்ட் டேட்டா, அதாவது பேப்பரில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, இவங்க எப்படியெல்லாம் வந்து போயிருக்கு, அவங்களோட லெவல்ஸ் வந்து ப்ராக்ரெஸ் ஆகிருக்கா, மேலே போயிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். Multiple years of assessment data should be considered to evaluate a teacher. ஸோ மல்டிபிள் இயர்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் இல்லையா, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, அவங்க நிறைய வருஷம் எவாலுவேட் பண்ணதை வச்சு அவங்க வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது நாலேஜ் ஆஃப் சைக்காலஜியோட நாலேஜ். த டீச்சர் ஷுட் ஹாவ் நாலேஜ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி. ஒரு சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே நமக்கு எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, டீச்சருக்கு சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் ஹீ கேன் ஹேண்டில் த ஸ்டூடெண்ட்ஸ் வித் கேர். அப்போ தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து கேரோட நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஒய்? பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்னு. டீச்சர் ஹேஸ் டு பேர் இன் மைண்ட் தட் அ ஸ்டூடெண்ட் லேர்ன்ஸ் ஒன்லி that activity which brings his pleasure, success or some reward, and conversely students does not learn an activity which brings his failure or punishment. ஸ்டூடெண்ட்ஸுன்றவங்களுக்கு அவங்களோட மைண்டில் வந்து எதை பேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சந்தோஷமாக இருக்கிறது, அவங்க வெற்றி அடைகிறது, அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்கிறது, இதிலெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து பெற்றுக்குவாங்க. அதை பேர் பண்ணிக்க முடியும் ஒரு குழந்தையினால. வந்து ஒரு சில நிறைய குழந்தைங்களால என்ன பண்ண முடியாது, ஃபெயிலியரையோ பனிஷ்மெண்ட்டையோ அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி அவங்களுக்கு அதில் பெயின் வரும். ஓகே, காசஸ் சம் சார்ட் ஆஃப் பெயின். ஓகே, இது வலி ஏற்படுத்தும், துன்பம் ஏற்படுத்தும். டீச்சர் ஷுட் பி அஃபெக்ஷனேட் அண்ட் பேஷண்ட் டுவர்ட்ஸ் த பீப்புள். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு மத்தியிலும் நம்ம என்ன பண்ணணும், அஃபெக்ஷனேட்டாக, பேஷண்ட், பொறுமையாக அவங்க கூட இருக்கணும். ஓகே, ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு உயிர் வந்து ரொம்ப முக்கியம். நம்மளை நம்பி அந்த குழந்தைங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம சைக்காலஜி தெரிஞ்சு அவங்கள ஹேண்டில் பண்ணுவோம். டீச்சர் ஷுட் பி அ கைட், ஹெல்ப்பர் அண்ட் ஃப்ரெண்ட். ஒரு டீச்சர் வந்து எப்படி இருக்கணும், நல்ல கைடாக இருக்கணும், ஹெல்ப்பராக இருக்கணும், ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும். The teacher must study the students and should know the laws of learning for which a study of psychology is essential. ஒரு டீச்சருக்கு ஸ்டூடெண்ட்ஸை பற்றி எல்லாமே புரிஞ்சிருக்கணும். அவங்க எப்படி படிக்கிறாங்க, அவங்க என்ன அப்படின்றத படிக்கணும். இதுக்கு வந்து சைக்காலஜி படிக்கிறது ரொம்ப முக்கியம். he should adjust his teachings accordingly. அவங்களுக்கு தகுந்த மாதிரி டீச்சர் வந்து அவங்களோட டீச்சிங்கை மாற்றி அவங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் ஆஃப் டெஸ்ட் வைக்கிறது, கிளாஸ் டெஸ்ட்டு, மெஷர்மெண்ட்டு, வேல்யூவேஷன், இதெல்லாம். ஓகே, ஸோ டெஸ்ட் அப்படின்னும் போது என்னது, test is used in the education to explain how the progress of learning and the final learning outcomes of students are assessed. இதில் எதுக்கு டெஸ்ட் வைக்கிறோம், கிளாஸ் டெஸ்ட்டு. இந்த யூனிட்டை நடத்தி இல்லை ஒரு டாப்பிக்கை நடத்திட்டு ஏன் கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க? டீச்சர்ஸு காலேஜஸ்லேயோ இல்லை
ஸ்கூல்ஸ்லேயோ ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா இவங்க எப்படி படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, வளர்ச்சி எப்படி இருக்குது, முன்னேறி இருக்காங்களா அவங்களோட லேர்னிங்கில், கடைசியில் ஃபைனலாக லேர்னிங் அவுட்கம்ஸ் எப்படி இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்காங்களா, நல்லா அவங்க புரிஞ்சு படிச்சிருக்காங்களா, இது எல்லாமே கொண்டு வரது தான் இந்த கான்செப்ட்னால தான் அந்த டெஸ்ட்டுங்கிறது வைக்கிறாங்க. டெஸ்ட்டோட டெஃபினேஷன் என்ன? டெஸ்ட்னா என்ன இருக்கும்? செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஃபார் டிட்டர்மைனிங் இண்டிவிஜுவலோட பர்ஃபார்மன்ஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக, அவங்களோட அறிவு, அவங்களோட எபிலிட்டி, அவங்களோட குவாலிஃபிகேஷன், இது எல்லாத்தையும் நம்ம இதில் வச்சு நம்மளால் யூகிக்க முடியும் அப்படிங்கிறதான். டெஸ்ட்டுங்கிறது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எதுக்காக? ஒரு இண்டிவிஜுவலோடைய பர்ஃபார்மன்ஸை டெஸ்ட் பண்ணுறது, நாலேஜை டெஸ்ட் பண்ணுறது, அவங்களோட எபிலிட்டி குவாலிஃபிகேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக, சோதிச்சு பார்க்கறதுக்காக. நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெஸ்ட். எதுக்கு டெஸ்ட் எல்லாம் எக்ஸாம்லாம் எவன்டா கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக தேவை, இது எதுக்கு முக்கியத்துவம் டெஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் அண்ட் எக்ஸாம்ஸ் ஆர் த வே டு டெஸ்ட் ஆர் நாலேஜ். நம்மளுடைய நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட் வேணும். அண்ட் இட் இஸ் த லெஜிட்டிமேட் அண்ட் நெசசரி பார்ட் ஆஃப் த எஜுகேஷனல் ப்ராசஸ். இப்போ இதுதான் வந்து ஒரு முக்கியமான பார்ட் education ப்ராசஸில் அப்படின்னாங்க. வித்தவுட் கனெக்டிங் டெஸ்ட் ஆர் எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் கான்சன்ட்ரேட் இன் தேர் ஸ்டடிஸ். எக்ஸாம்னு வரும்போது இப்பயுமே நம்ம செமஸ்டர்னு வரும்போது தான் என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம புக் எடுத்துகிட்டு வேக வேகமாக படிப்போம். அப்போ எக்ஸாம்ன்றது இல்லை ஒரு டெஸ்ட்டுன்றது இல்லை அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Tests are necessary in schools to find out the real skills, talents and the knowledge of the students. டெஸ்ட் வந்து எதுக்கு நெசசரி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் ஸ்கில்ஸ், ஒரு உண்மையான திறமைகளை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் திறன்களை கண்டுபிடிக்கிறதுக்காக, அறிவு படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இது உதவுது. A student's success in an examination help teachers and others to assess his mental or general ability. ஒரு ஸ்டூடெண்ட்டோட சக்ஸஸ் எப்படி தெரியும்? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க, இவங்க நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது எப்படி தெரியும்? ஒரு எக்ஸாமினேஷன்னா ஒரு டீச்சருக்கு ஹெல்ப் பண்ணுது, இல்லை வேறு மென்டல் இல்லைன்னா ஜென்ரல் எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த எக்ஸாமினேஷன்கள் தான் ஹெல்ப் பண்ணுது. Tests and examinations are necessary to know their standard of knowledge, their known mistakes and misconceptions. டெஸ்ட்டு இல்லைன்னா எக்ஸாமினேஷன்றது ரொம்ப முக்கியம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நாலேஜோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது, அவங்களோட மிஸ்டேக்ஸு, மிஸ்கன்செப்ஷன்ஸ் இது எல்லாமே எப்படி அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ மிஸ்கன்செப்ஷன்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் கெட் குட் எக்ஸசைஸ் டு ஹிஸ் மைண்ட் டு வென் ப்ரிப்பேர்ஸ் ஃபார் த டெஸ்ட். ஒரு டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்கள நல்லா எக்ஸசைஸ் பண்ணி அந்த கான்செப்டை புரிஞ்சுப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்காகவும் இந்த எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, அது தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் தேர் வேர் நோ டெஸ்ட் அண்ட் எக்ஸாமினேஷன், இப்போ உங்களுக்கு எக்ஸாம் இல்லை டெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வுட் ஹாவ் பீன் லெஸ் இன்ஃபார்ம் தட் தே ஆர் டுடே. இப்போ எப்படி இருக்காங்களோ அந்த நாலேஜோட அவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இது சொல்லுது. டெஸ்ட் கம்பல் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரெக்கார்ட் as much as they can as they do they observe knowledge. ஸோ டெஸ்ட்டுங்கிறது ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ன பண்ணுது, கம்பல் பண்ணுது. எதுக்காக? திரும்பி படிக்கிறோம், திருப்பி அந்த இதை புரிஞ்சுக்கிறோம், அதை ரெக்கார்ட் பண்ணுறோம் மைண்டுக்குள்ளே, அதை அப்சர்வ் பண்ணுறோம், என்ன நாலேஜோ அதுலேருந்து வருது, அது எல்லாமே நடக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் டீச்சர்ஸ் ஹாவ் டு கன்ஃபைன் themselves to the syllabus which are aimed at imparting knowledge in a systematic manner. எக்ஸாமினேஷன் இருக்குது அப்படின்னு தான் டீச்சர்ஸும் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த சிலபஸை அவங்க குழந்தைங்களுக்கு மத்தியில் அவங்களோட நாலேஜை வந்து அவங்க இம்பேக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அது ஒரு சிஸ்டமேட்டிக் மேனராக நடக்கும். இந்த யூனிட்டை கவர் பண்ணணும், இந்த சாப்டரை முடிக்கணும் அப்படின்றதும் போகும். Therefore, test and examinations are an important part of academic studies. ஒரு அகடமிக் ஸ்டடீஸ்க்கு டெஸ்ட்டோ எக்ஸாமினேஷனோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி, இம்பார்ட்டண்ட்டான பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் டெஸ்ட், இது வந்து ஒரு கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்கள். ஓகே, இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலிடிட்டி, ரிலையபிலிட்டி. ஓகே, குட் டெஸ்ட் அப்படிங்கும்போது வேலிடிட்டி, ஒரு வேலிடான டெஸ்ட்டா அப்படிங்கிறது, ரிலையபிளாக இருக்கா, ப்ராக்டிகபிலிட்டியாக இருக்கா, அப்ஜெக்டிவிட்டி இருக்கா,
காம்ப்ரிஹென்சிவ் இருக்கா, ரெலவெண்ட்டாக இருக்கா, அப்ராப்ரியேட் இன் டிஃபிகல்ட்டி, கிளியர் லாங்குவேஜ், அப்ராப்ரியேட் ஃபார் டைம், இது எல்லாமே அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இது ஒரு நல்ல டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு இது எல்லாமே இருக்கணும். லாங்குவேஜ் இருக்கணும், ஒரு கிளியராக கொடுத்துருக்கணும் ஒரு கொஸ்டின் பேப்பரை, ஒரு டெஸ்ட்டை, அப்ராப்ரியேட் டைம் கொடுக்கணும். ஓகே, ஒரு 10 கொஸ்டினை கொடுத்து 5 நிமிஷம் எழுதுன்னு சொன்னால் யாராலையும் எழுத முடியாது. ஸோ நம்ம கரெக்டாக அதுக்கு டைம் அலோகேட் பண்ணி கொடுக்கணும். அது ஒரு குட் டெஸ்ட்டு. அப்புறம் யூசஸ் ஆஃப் டெஸ்ட். யூசஸ் ஆஃப் டெஸ்ட்டு நம்ம வந்து டெஸ்ட் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம். டெஸ்ட் மெஷர்ஸ் த அட்டைன்மெண்ட்ஸ் ஆஃப் அ ஸ்டூடெண்ட் அண்ட் இட் இஸ் பேசிஸ் ஃபார் ப்ரமோஷன். ஸோ டு நெக்ஸ்ட் கிரேட், ஒரு கிரேட்லேருந்து இன்னொரு கிரேடுக்கு அவங்க போகணும் அப்படின்னா அவங்க டெஸ்ட்டோட மெஷர்மெண்ட்ஸு, அவங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதில் அதுக்கு யூஸ் ஆகுது. ஒரு கிரேட்லேருந்து இன்னொரு கிரேட் போகிறதுக்கு டெஸ்ட்டுங்கிறது யூஸ் ஆகுது. It helps in determining the relative position of a student in a subject. அது மாதிரி ஒரு இந்த பொசிஷன் ஃபஸ்ட் மார்க், செகண்ட் மார்க்கு, அந்த பொசிஷன் கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு இந்த சப்ஜெக்டில் இவங்க ஹெல்ப்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்டை மோட்டிவேட் பண்ணுது இந்த டெஸ்ட்ன்றது. டு ஐடென்டிஃபை த பியூப்பிள்ஸ் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் அரேஞ்சிங் ஃபார் ரெமடியல் மெஷர்ஸ். சில குழந்தைங்க வந்து படிக்க முடியாமல் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஏன் இது புரியல, அப்போ அதை புரிய வைக்கணும். அப்போ ஒரு ரெமடியல் மெஷர்ஸ், ஓகே இதுக்கு இதுதான் தீர்வு, இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு எடுத்து அவங்கள படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே. டு நோ த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த டீச்சர் இன் டீச்சிங். ஓகே, எஃபெக்டிவ்னஸ், ஓகே நல்லா டீச் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ எஃபெக்டிவ்னஸை அதில் டெஸ்ட் பண்ணலாம். இல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல மார்க் வாங்கியிருக்கும் போது அப்போ நல்ல டீச்சர் டீச் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் வெதர் educational objectives have attained. educational objectives வந்து இதில் அட்டைன் ஆயிருக்கா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். டு நோ த ஸ்ட்ரென்த் அண்ட் தேர் வீக்னஸ். அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த டெஸ்ட்டுங்கிறது உதவியாக இருக்குது. டு இன்ஃபார்ம் த ப்ராக்ரஸ் இந்த ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ். ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸில் உங்கள் குழந்தை வந்து ப்ராக்ரஸ் காட்டியிருக்காங்க, நல்லா மார்க் வாங்கியிருக்காங்க, இல்லை குறைஞ்சிருக்கு, இந்த தடவை அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தேவை அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் இந்த டெஸ்ட் வந்து உதவி செய்யுது. டு என்டர் த ஸ்கோர்ஸ் இந்த ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ். ஸ்கூல் ரெக்கார்ட்ஸில் அவங்க இவ்வளோ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த டெஸ்ட்டு தான் வந்து நிர்ணயிக்குது. டு நோ த ஆப்டிடியூட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்டிடியூடில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் அதில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். டு என்கரேஜ் லேர்னிங் அண்ட் டு ஒர்க் ஹார்ட். அது மாதிரி லேர்னிங் என்கரேஜ் பண்ணுறதுக்கு, ஓகே நான் இன்னும் நல்லா படிக்கணும், இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த டெஸ்ட்டு தான் வந்து ஒரு குழந்தைக்கு சொல்லித்தருது அப்படிங்கிறது இந்த டெஸ்ட்டு யூசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது கான்செப்ட் ஆஃப் மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட்டோட கான்செப்ட் என்ன, அசைன்மெண்ட்ஸ் ஆஃப் numerals to objects or events according to certain rules is called measurement. மெஷர்மெண்ட்னா என்னன்னு டிஃபைன் பண்ணுறாரு யார், காம்ப்ளங்கிறவர். அசைன்மெண்ட் ஆஃப் நியூமரல்ஸ், அதாவது ஒரு நம்பர் 1 2 3 4ன்னு கொடுக்கறதா நியூமரல்ஸ்னால் அதுதான். அதை அசைன் பண்ணுறது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கோ இல்லை ஒரு ஈவெண்ட்டுக்கோ. ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு மார்க் நம்ம 4 3 2 அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அக்கார்டிங் டு சர்டன் ரூல்ஸ், அதுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸுக்கெல்லாம் 3 மார்க்ஸு, 3 ஸ்டெப்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி கொடுக்குறது தான். அது மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. மெஷர்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ். மெஷர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக என்ன இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. ஃபார் அசைனிங் நம்பர்ஸ் டு ஆப்ஜெக்ட்ஸ் இன் சச் அ வே ஆஸ் டு ரெப்ரசன்ட் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். இது சொன்னது நலி அப்படின்றவங்க. இதுக்கு எதுக்காக அப்படி சொல்கிறாங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸுன்றது இருக்குது. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த இவ்வளோ மார்க்ஸு, இவ்வளோ பாயிண்ட்டு, நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை கண்டுபிடிச்சிங்க, இதோட குவான்டிட்டிக்கு நீங்கள் 5 கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு, அப்படிலாம் கொண்டு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான் அளவீடு பண்ணுறது தான் அப்படின்றது தான் மெஷர்மெண்ட்டுன்றது அளவீடு. எடுகேஷனல் மெஷர்மெண்ட் இஸ் த அசைனிங் ஆஃப் நியூமரல்ஸ். இப்போ தான் நம்ம பாயிண்ட்டுக்கே வரும். எடுகேஷனல் மெஷர்மெண்ட்டு தான். அது ஜென்ரல் மெஷர்மெண்ட்டு தான் என்னன்னு பார்த்தோம். எடுகேஷனல் மெஷர்மெண்ட்டுங்கிறது நியூமரல்ஸ் அசைன் பண்ணுறது டு ஆட்ரிபியூட்ஸ் சச் அஸ் அச்சீவ்மெண்ட்டுக்கு எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளோ, ஆப்டிடியூடுக்கு எவ்வளோ, ஆப்டிடியூட்ஸ்க்கு எவ்வளோ, இன்டெலிஜென்ஸ்க்கு எவ்வளோ, பர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளோ அப்படிங்கிறத அவங்க வந்து அளவீடு கொடுக்கறது தான் வந்து என்னது எடுகேஷனல் மெஷர்மெண்ட். அது நியூமரல்ஸ் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு எதுக்கு நீங்கள் நியூமரல் வேல்யூ கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் எழுதிட்டீங்கன்னா அவ்வளோதான். இதுதான் வந்து டெஃபினேஷன். அதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்கான். ஒன்று ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபைங் அண்ட் டிஃபைனிங்.
the quality or attribute that is to be measured. குவாலிட்டியை ஐடென்டிஃபை பண்ணி டிஃபைன் பண்ணுறது தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். இல்லை ஒரு ஆட்ரிபியூட்டை மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறது. Determining a set of operations by which the attribute may be made manifest and perceivable. ஓகே, ஸோ இது ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணோம். இந்த ஆட்ரிபியூட் இதுக்கு இந்த செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கணும், இதுக்கு இந்த செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கணும், அதாவது அவங்க அதை அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டாப்ளிஷிங் அ செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் ஆர் டெஃபினேஷன்ஸ் ஃபார் டிரான்ஸ்லேட்டிங் அப்சர்வேஷன்ஸ் இன்டு குவான்டிடேட்டிவ் அமௌண்ட். ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸு இல்லைன்னா ஒரு டெஃபினிஷன்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்சர்வேஷன்ஸில், அதோட குவான்டிடேட்டிவ் அமௌண்ட் என்ன அதை நம்ம பார்க்கணும். We cannot measure a student or an object, but we measure its characteristics or attributes. ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நீ இவ்வளோ அப்படின்னு மெஷர் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டோடைய இல்லை ஒரு ஆப்ஜெக்டோடதை நம்ம இவ்வளோ தான் அப்படின்னு மெஷர் பண்ண மாட்டோம். ஒரு பால் இருந்துச்சுன்னா அந்த பாலோட மெஷர்மெண்ட் நம்ம அது பண்ணுறது இல்லை, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ஆட்ரிபியூட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன, அதை வந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், மதிப்பீடு செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. A table cannot be measured by its height and length. ஒரு டேபிளில் நம்ம வந்து மெஷர் பண்ணுறது இல்லை, பட் ஆனால் என்ன பண்ணுறோம், அதோட ஹைட் என்ன, அதோட லென்த் என்ன, இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், வித் என்ன, இதை தான் நம்ம மெஷர் பண்ணுறோம், அளவீடு செய்கிறோம் அப்படிங்கிறது. நீட் ஃபார் மெஷர்மெண்ட்டுக்கு ஏன் தேவையா அப்படின்னு கேட்பீங்க. required to determine whether students are learning with proper testing. ப்ராப்பரான டெஸ்டிங்கோட அவங்க லேர்ன் பண்ணுறாங்களா, மெஷர்மெண்ட்டோட அவங்க லேர்ன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுக்காக இது மெஷர்மெண்ட்டுன்றது தேவை. லேர்னிங் டிசபிலிட்டிஸ் அண்ட் ஹேண்டிகேப்ஸ் கேன் பி ஐடென்டிஃபைட் அண்ட் டீல்ட் வித். ஓகே, சில லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், டிசபிலிட்டிஸ் இருக்கும், இல்லை ஹேண்டிகேப்ஸ் இருக்கும், இது எல்லாத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை டீல் பண்ணணும். அதுக்காக மெஷர் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். மெஷர்மெண்ட் ஹெல்ப்ஸ் டு நோ வெதர் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்கிங் எனி ப்ராக்ரஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்ரஸ் காட்டுறாங்களா, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டே அதுக்கு தானே, முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கறது தான். அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் இன்ஸ்ட்ரக்ஷனல்னும் போது என்னென்ன இருக்கும், டு டிட்டர்மைன் வாட் நாலேஜ், என்ன நாலேஜ், ஸ்கில்ஸ், எபிலிட்டிஸ், ஹேபிட்ஸ், ஆட்டிடியூட்ஸ் ஹேவ் பின் அக்வயர்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, எந்த மாதிரியான அறிவு, திறன்கள், அப்புறம் பழக்க வழக்கங்கள் அதெல்லாமே அவங்க கற்றுருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறமே டு டிட்டர்மைன் வாட் ப்ராக்ரஸ் ஆஃப் லேர்னிங் அட்டைன்மெண்ட், என்ன மாதிரி அட்டைன் ஆகிருக்காங்க, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க அப்படிங்கும்போது மேலே போயிருக்கோம், இல்லை அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கும்போது கீழே போயிருக்கோம் அவங்களோட ப்ராக்ரஸ். ஸோ அதை தான் பார்த்துவாங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அவங்களோட டிஃபிகல்ட்டிஸ், படிக்க முடியாததுக்கான காரணம் என்ன, அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். டு ஹெல்ப் இன் ஸ்டடி ஹேபிட்ஸ் ஃபார்மேஷன், மாதிரி ஸ்டடி ஹேபிட் ஃபார்மேஷனுக்கும் இது வந்து ரொம்ப முக்கியம். டு சர்வ் ஆர் எய்ட் ஃபார் கைடன்ஸ், கவுன்சிலிங் அண்ட் ப்ராக்னோசிஸ். அப்போ கைடன்ஸ், கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் கூட இது உதவி பண்ணும் மெஷர்மெண்ட்ன்றது. டு இன்ஃபார்ம் பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இந்த ப்ராக்ரஸ், உங்களோட சைல்டோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எடுகேஷனல் மெஷர்மெண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் எடுகேஷனல் மெஷர்மெண்ட் தெர் இஸ் நோ அப்சல்யூட் ஜீரோ பாயிண்ட் அப்படிங்கிறது கிடையாது. எடுகேஷனல் மெஷர்மெண்ட் ஸ்கேல்ஸ் ஆர் ஆஃப் ஈக்குவல் இன்டர்வல். எடுகேஷனல் ஸ்கேலுங்கிறது ஈக்குவல் இன்டர்வலில் இருக்காது. இப்போ ஸ்கேல்ஸ்லாம் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கும், அடுத்தது ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கும், ஈக்குவல் இன்டர்வல்ஸ். ஆனால் எடுகேஷனில் அப்படி கிடையாது அப்படின்றாங்க. தி யூனிட்ஸ் ஆர் நாட் டெஃபினட் இன் எடுகேஷனல் மெஷர்மெண்ட். யூனிட்ன்றதும் இந்த டெஃபினட்டாக இந்த யூனிட் தான் அப்படின்லாம் கிடையாது. இதுலலாம் நம்ம யூனிட் கொடுத்துருப்போம்ல, அந்த மாதிரிலாம் இது கிடையாது அப்படின்றாங்க. இட் கன்வேஸ் அ சென்ஸ் ஆஃப் இன்ஃபைனிட்டி. ஸோ இது இன்ஃபைனிட்டி. ஓகே, ஸோ அது போயிட்டே இருக்கும், அது வந்து அதுதான் வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அசைனிங் சிம்பிள்ஸ் வந்து நம்ம அசைன் பண்ணலாம் இதுக்கு. இட் கேனாட் பி மெஷர் டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாது. இட் இஸ் மீன்ஸ் டு அன் எண்ட் பட் நாட் அன் எண்ட் இட்ஸ். இது வந்து ஒரு எண்டு மாதிரி இருக்கும், ஆனால் அது அதுக்கு தானே எண்டு போடுறது கிடையாது அப்படின்றது தான். கான்செப்ட் ஆஃப் எவாலுவேஷன், அதாவது எவாலுவேஷனோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது தான்.
எவாலுவேஷன்றது என்னன்னா மெஷர்மெண்ட்டையும் வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்டையும் சேர்ந்தது தான் எவாலுவேஷன். எவாலுவேஷன்ங்கிறது இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அன் எஜுகேஷனல் ப்ரோக்ராம். ஒரு எஜுகேஷனல் ப்ரோக்ராமுடைய ஒரு ப்ராசஸ் விச் இன்க்ளூட் நாட் ஒன்லி சப்ஜெக்ட் மேட்டர் அச்சீவ்மெண்ட்ஸ். சப்ஜெக்ட் மேட்டர் அச்சீவ்மெண்ட்ஸ் மாத்திரம் கிடையாது, அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, ஸ்டூடெண்ட்டோட ஐடியாஸ் எப்படி இருக்குது, வே ஆஃப் திங்கிங் எப்படி இருக்குது, ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது, ஆல் த சேஞ்சஸ் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் அ பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா வித இதுவும் இங்கே வந்து அவங்க பார்க்குறது தான் எவாலுவேஷன். பர்பஸ் ஆஃப் எவாலுவேஷன். எவாலுவேஷனோட பர்பஸ் என்னன்னா டு ஃபைண்ட் ஹவு த பீப்புள்ஸ் ஆர் ப்ராக்ரஸிங் டுவர்ட்ஸ் கரிக்குலர் கோல்ஸ். கரிக்குலர் கோல்ஸ்க்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ப்ராக்ரஸை காட்டுறாங்க அப்படிங்கிறத இதில் கண்டுபிடிக்கலாம். அதுக்காக எவாலுவேஷன்றது ரொம்ப முக்கியம். டு எவாலுவேட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கரிக்குலம். கரிக்குலம் உடைய எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குது, எஃபெக்டிவாக இருக்கா அந்த கரிக்குலம், நல்லா புரிஞ்சுருக்காங்களா, நல்லா ஈஸியாக அவங்களால வந்து பண்ண முடியுதா, இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட் எப்படி இருக்குது, இதெல்லாமே நம்ம எதை வச்சு பண்ணலாம், ஒருத்தரை எவாலுவேட் பண்ணுறது மூலியமாக. பேப்பர் திருத்துறது மூலியமாக ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா, அதே தான். ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பியூப்பிள்ஸ் பை த டீச்சர்ஸ். ஓகே, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா, அதையும் எவாலுவேட் பண்ணலாம். டு மேக் ப்ரொவிஷன் ஃபார் pupils to diagnose their weakness and strength. ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். ஓகே, இது இந்த நோய் தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, இந்த குழந்தைக்கு இந்த வீக்னஸ் தான், இதனால தான் இந்த குழந்தை படிக்கலை, இவங்க வந்து இந்த யூனிட்டை மறந்துடுறாங்க, அப்போ இந்த யூனிட்டை நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இதுதான், இதனால இவங்க ஃபாஸ்ட்டாக படிச்சிடுறாங்க. எதானா உங்களுக்கு புரியல அப்படின்னும் போது நம்ம ரெமடியல் மெஷர்ஸ் கொடுக்கணும். ரெமடியல் மெஷர்ஸ்னால் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் எடுத்து நம்ம படிக்க வைக்கிறோம் இல்லையா, ஸோ அவங்க வந்து ரெமடியல் கிளாஸு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள படிக்க வச்சு நம்ம பாஸ் பண்ண வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஸோ அது எவாலுவேஷன் மூலியமாக நடக்குது. டு மோட்டிவேட் பியூப்பிள்ஸ் ஃபார் பெட்டர் அட்டைன்மெண்ட் அண்ட் க்ரோத். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நல்லா நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியை காட்டிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும் இதே வந்து உதவியாக இருக்குது எவாலுவேஷன்றது. டு டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன் பை த பேரண்ட்ஸ். ஓகே, ஆன் சீயிங் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தியர் சில்ட்ரன். அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தோன்னே அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தைக்கு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து செய்யணும், மாற்றணும் அப்படிங்கிறத அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. டு ஃபைண்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கிளாஸ் டீச்சிங். கிளாஸ் டீச்சிங்கில் எஃபெக்டிவ்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எவாலுவேஷன் ஹெல்ப் பண்ணுது. ஹவ் ஃபார் த இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் ஹேவ் ஃபுல்ஃபில்டு. எவ்வளோ தூரம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது நம்ம டீச் பண்ணுறது எவ்வளோ தூரம் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் இதில் நம்ம பார்க்கலாம். ஜென்ரலி எவாலுவேஷன் டிபெண்ட்ஸ் ஆன். எவாலுவேஷன்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டீச்சிங் அப்ஜெக்டிவ்ஸு, உங்களோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, டூல்ஸ் என்ன யூஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணுறீங்க, இதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து அவுட்டர் லேயர் எவாலுவேஷன் சொல்கிறாங்க, இன்னர் லேயர் அசஸ்மெண்ட்டு, அதுக்கும் உள்ளே இருக்கிறது மெஷர்மெண்ட்டு அப்படிங்கிறதான். ஃபஸ்ட்டு நடக்கிறது மெஷர்மெண்ட், அடுத்தது அசஸ்மெண்ட், அடுத்தது எவாலுவேஷன் அப்படிங்கிறது அப்படி கொண்டு வராங்க. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அசஸ்மெண்ட் அண்ட் எவாலுவேஷன் என்ன, நம்ம அசஸ்மெண்ட்னாலும் எவாலுவேஷனாலும் ஒன்று தானே. அப்போ இது பேப்பரை தானே கரெக்ட் பண்ணுறோம், அவங்கள வேல்யூ தானே பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதில் டிஃப்ரென்சஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசஸ்மெண்ட்டுங்கிறது இட்ஸ் a process of collecting, reviewing and using data for the purpose of இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் வைப்போம், அதை ரிவ்யூ பண்ணுவோம், அதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது தேவைன்னா அவங்கள படிக்க வச்சு திருப்பி அவங்கள எழுத வச்சு அவங்களுக்கு நல்ல மார்க் கொண்டு வர வைக்கவும். ஸோ இது வந்து எப்படி நடக்குது. அப்போ எவாலுவேஷன் டிஸ்கிரைப் அஸ் அன் ஆக்ட் ஆஃப் பாசிங் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, நீ பாஸு ஃபெயிலு, நீ வந்து நல்ல ப்ராக்ரஸ் காட்டிருக்க, இல்லை நீ நல்ல ப்ராக்ரஸ் காட்டலை அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்கே இங்கே வந்துடும். ஆனால் இங்கே வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஒரு வழி இருக்குது. அதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, பேஸ் அட்டென்ஷன் டு டீச்சிங் அண்ட் லேர்னிங். ஓகே, இங்கே வந்து டீச்சிங் அண்ட் லேர்னிங்க்கு அட்டென்ஷன் கொடுப்பாங்க. ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த ஃபைனல் அவுட்கம். ஃபைனலாக வராது தான் இது. எப்படி ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுங்கிறது கண்டினியூஸாக டெஸ்ட் வச்சு பார்க்குறது, சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்றது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அதே மாதிரி தான் அசஸ்மெண்ட்டுன்னா வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் மாதிரி, வேல்யூவேஷன்றது சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் மாதிரி. ஃபைனல் நீ பாஸு ஃபெயிலு அப்படின்னு கொடுக்குறதான். இட்ஸ் டன் அட் த பிகினிங் ஆஃப் இன்கொயரி. இது வந்து ஆரம்பத்தில் நடக்கிறது, இது எண்டில் நடக்கிறது.
யூஸ்வலாக அப்படின்னு. இட் இஸ் டயக்னோஸ்டிக். டயக்னோஸ் பண்ணி ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து மருந்து கொடுப்பாங்க. இங்கே டயக்னோஸ் பண்ணி இந்த குழந்தைக்கு இதில் வீக்னஸ் இருக்குது, இதில் வந்து புரிய வைக்கணும், புரிய வச்சு டெஸ்ட் வச்சு மறுபடியும் அவங்கள எழுத வைப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. இது ஜட்ஜ்மெண்ட்டு, இது ஃபார்மேட்டிவ், இது சம்மேட்டிவ். ஓகே, இது ப்ராசஸ்ஸு, இது ப்ராடக்ட். முழுசாக ப்ராடக்டாக வந்து சேர்ந்துரும். இது வந்து சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரொவைட்ஸ் ஃபீட்பேக் ஆன் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அதே மாதிரி ஃபீட்பேக் ப்ரொவைட் பண்ணுவோம். நீ வந்து இப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்க, இதில் வந்து நீ இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் காட்டணும், இதை நீ புரிஞ்சு நடத்தணும் அப்படிங்கிறது. டிட்டர்மைன்ஸ் டு விச் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் அச்சீவ்ட். ஓகே, ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்க்குறது. பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன் அண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். நீங்கள் வந்து அப்சர்வேஷனை பேஸ் பண்ணியிருக்கு, பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. இங்கே அப்படின்னு பேஸ்ட் ஆன் த லெவல் ஆஃப் குவாலிட்டி, எவ்வளோ குவாலிட்டியாக நீங்கள் கொடுக்குறீங்க, எவ்வளோ குவாலிட்டி அவுட்புட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான். தரத்தை பொறுத்து இருக்கு. செட் பை போத் த பார்ட்டிஸ் ஜாயின்ட்லி. இங்கே 2 பேரும் சேர்த்து கொடுக்குறது. இங்கே வந்து எவாலுவேட்டர் மட்டும் சொல்லுவாங்க, நீ பாஸு, நீ ஃபெயிலு செமஸ்டரில். இட் இஸ் அப்சல்யூட், இது வந்து கம்பேரேட்டிவ். இது வந்து அப்சல்யூட்டாக இருக்கும், இது கம்பேரேட்டிவ். ஒருத்தருக்கு ஒருத்தரை கம்பேர் பண்ணி வர்றது தான் இது. அடுத்த டாபிக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் டெஸ்ட். டெஸ்டினுடைய ஸ்டாண்டர்டைசேஷன், அதை பற்றி டாபிக். டெஸ்ட் என்ன? இஸ் அ டெஸ்ட் தட் இஸ் பேஸ்ட் ஆன் அப்ஜெக்டிவ்ஸ். அப்ஜெக்டிவ்ஸை பேஸ் பண்ணி தானே டெஸ்ட் வைப்போம். அண்ட் ப்ராட் சப்ஜெக்ட் மேட்டரும் வச்சுருப்பாங்க ஆஸ் பர் த சிலபஸ். questions prepared by experts. எக்ஸ்பர்ட்ஸ்னால கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. and administered to many schools covering wide area and scoring procedures. ஓகே, ஸோ வைட் ஏரியாவை கவர் பண்ணுவாங்க, ஸ்கோரிங் ப்ரொசீஜர்ஸ், இது எல்லாத்தையும் பேர் தான் என்னன்னு சொல்லலாம், ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட். ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் என்னும்போது என்ன இருக்கும், அதில் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், அதாவது எம்சிக்யூஸ் இருக்கும். ப்ராட் சப்ஜெக்ட் மேட்டரை பற்றி சிலபஸ் படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதை யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஒரு எக்ஸ்பர்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இல்லை அட்மினிஸ்ட்ரேட், இவங்க எல்லாமே சேர்ந்து அது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. வைட் ஏரியாவை கவர் பண்ணி அந்த ஸ்கோரிங் ப்ரொசீஜர்ஸையும் காமனாக கொடுக்கறது, அதுக்கு பேர் தான் என்னது, ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட்ன்னு சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் ஆர் மோர் ஃபேர் தென் நான் ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட். ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ஃபேராக இருக்கும் நான் ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்டை விட. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஒன் கெட்ஸ் த சேம் டெஸ்ட். ஒவ்வொருத்தருக்குமே சேம் டெஸ்ட் தான் கிடைக்குது, சேம் கிரேடிங் சிஸ்டம் தான் இங்கே நடக்குது. ஓகே, 75% அப்படின்னா அவங்க ஏ கிரேடு, 90%னா A+, இப்படி போயிட்டுருக்கு. திஸ் இஸ் மோர் ஃபேர், இது ரொம்ப ஃபேராக இருக்குது. தேன் அ சிஸ்டம் இன் விச் சம் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் அன் ஈஸியர் டெஸ்ட் அண்ட் த அதர் கெட்ஸ் அ மோர் டிஃபிகல்ட் ஒன். இதில் வந்து ஒருத்தருக்கு நல்லா ஈஸியாக இருக்குது, இன்னொருத்தருக்கு வந்து டிஃபிகல்ட்டாகவும் கொஸ்டின் இருக்குது. அப்போ அதுக்கு ரொம்ப ஃபேராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Standardization attempts to ensure that all candidates are provided the same environment and same opportunity. எல்லா குழந்தைகளுக்குமே ஒரு சேமான என்விரான்மெண்ட்டும் வாய்ப்புகளும் அளிக்கப்படுது. ஃபார் ஆப்டிமம் பர்ஃபார்மன்ஸ் ஆன டெஸ்ட், ஒரு ஆப்டிமமான ஒரு பர்ஃபார்மன்ஸை டெஸ்ட்டில் கொடுக்கறதுக்கு. இதில் ஸ்டெப்ஸ் இருக்குது ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்டில். என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ்ஸை டிஃபைன் பண்ணணும். ஆப்ஜெக்டிவ்ஸை டிஃபைன் பண்ணணும்னா ஹூ வில் டேக் த டெஸ்ட் அண்ட் ஃபார் வாட் பர்பஸ், எந்த பர்பஸ்க்காக இவங்க டெஸ்ட் எடுக்கிறாங்க, யார் எந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ். வாட் ஸ்கில்ஸ் ஆர் ஏரியா ஆஃப் நாலேஜ் ஷுட் பி டெஸ்டட். எந்த ஸ்கில், எந்த திறனை, அப்ளைங் ஸ்கில்லா இல்லை அனலைசிங் ஸ்கில்லா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி எந்த ஏரியா ஆஃப் நாலேஜை வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஷுட் பி இன்க்ளூடட், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கொடுக்கலாம், ஹவு மெனி ஆஃப் ஈச் கைண்ட், ஒரு இதுலேயும் எப்படியெல்லாம் வெரைட்டி நம்ம கொடுத்து நம்ம கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு. ஹவு லாங், எவ்வளோ நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹவு லாங் ஷுட் பி த டெஸ்ட். ஓகே, இப்போ வந்து நமக்கு 3 hours கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அது டிஃபைன் பண்ணணும். ஹவு டிஃபிகல்ட் ஷுட் பி த டெஸ்ட், டெஸ்ட்டுங்கிறது எப்படி டிஃபிகல்ட்டாக இருக்கணுமா இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கலாமா அப்படிங்கிறத சொல்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். அடுத்தது ஐட்டம் டெவலப்மெண்ட். ஐட்டம் டெவலப்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம்னா, டிஃபைனிங் டெஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். டெஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்றதை டிஃபைன் பண்ணணும், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுக்கணும். என்ஷோர் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆர் அன்பயஸ்டு, பயஸ்டாக இருக்கக்கூடாதுன்றதை நம்ம கருத்தில் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வலியுறுத்தணும், அதை வந்து கண்டிப்பாக செய்யணும். டிட்டர்மினிங் டெஸ்ட் ஃபார்மேட், டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னென்ன கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபார்மேட்டை
எடுத்து வைக்கணும். அடுத்தது கன்சிடரிங் டெஸ்ட் மெட்டீரியல். டெஸ்ட் மெட்டீரியல் என்ன டெஸ்ட் மெட்டீரியலில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க? ரைட்டிங் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ஓகே, டெஸ்ட் கொஸ்டின்ஸை எழுதுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கொடுக்கணும். அடுத்தது ரைட்டிங் அண்ட் ரிவ்யூ கொஸ்டின்ஸ். ஈச் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அண்டர்கோஸ் நியூமரஸ் ரிவ்யூஸ். ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், நல்லா ரிவ்யூ பண்ணி பார்க்கணும், ரிவைஸ் பண்ணி பார்க்கணும், டு என்ஷூர் இட் இஸ் as clear as possible that it has only one correct answer. ஒரே ஒரு கரெக்ட் ஆன்சரை வந்து அவங்க கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஷுவராக செய்யணும். அமாங் த ஆப்ஷன்ஸ், இப்போ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா எம்சிக்யூஸில், அந்த எம்சிக்யூஸில் ஒரு ஆன்சர் தான் கரெக்டாக இருக்கணும். அந்த ஆன்சருக்கு மார்க்கு கொடுக்குற மாதிரி நம்ம பல தடவை அந்த கொஸ்டினை, நீங்கள் கொடுத்த கொஸ்டினை ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். அரேஞ்ச் கொஸ்டின்ஸ் இன் ஆர்டர். கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் அப்படின்னு கரெக்டாக நீங்கள் ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஸ்கோரிங் கைட்ஸ் ஃபார் ஓப்பன் எண்டட் ரெஸ்பான்சஸ் சச் அஸ் ஷார்ட் ரிட்டன் ஆன்சர்ஸ் ஆர் எஸ்ஏ கொஸ்டின்ஸ். ஓகே, ஸ்கோரிங்கிறது ஒரு ஓப்பன் எண்டட் ரெஸ்பான்சஸாக இருக்கும், அந்த மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி ஷார்ட் ஆன்சர், எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது இந்த ப்ரீ டெஸ்ட்னு வைக்கலாம். அது டிஃபிகல்ட் ஆஃப் ஈச் கொஸ்டின், டிஃபிகல்ட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம கொடுக்கலாம். கொஸ்டின்ஸ் விச் ஆர் மிஸ்லீடிங், என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து மிஸ்லீடாக பண்ணுதோ அதெல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். வாட் ஆர் த கொஸ்டின்ஸ் டு பி ரிவைஸ்டு, எந்தெந்த கொஸ்டின்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணோம், வேறு கொஸ்டினாக மாற்றலாம், இல்லை அதையே ரீரைட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது டிடெக்டிங் அண்ட் ரிமூவிங் அன்ஃபேர் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சு அதை ரிமூவ் பண்ணிடணும். டு பிரிங் குவாலிட்டி அண்ட் ஃபேர்னஸ், ஒரு குவாலிட்டியாக ஃபேராக நம்ம கொஸ்டின் கொடுக்கணும். அப்படிங்கும் போது ட்ரெயின்டு ரிவ்யூவர்ஸ் கேர்ஃபுல்லி இன்ஸ்பெக்ட் ஈச் டெஸ்ட் கொஸ்டின். ஒரு ட்ரெயின்டு ரிவ்யூவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கேர்ஃபுல்லாக அந்த டெஸ்ட் கொஸ்டினை ரிவ்யூ பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி டெஸ்ட் அஸ் அ ஹோல் அண்ட் எனி இன்அப்ராப்ரியேட் ஐட்டம் ஏதாவது இருக்குது, வேர்ட்ஸ் ஏதாவது இருக்குது, ஃப்ரேசஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து எலிமினேட் பண்ணிடணும். அப்படி அந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்து அதை எடுத்துடணும். அசம்பிளிங் த டெஸ்ட்டை அசம்பிள் பண்ணுங்க. ஆஃப்டர் த டெஸ்ட் இஸ் அசம்பிள்டு இட் இஸ் ரிவ்யூட் பை அதர் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஒரு ஸ்கூலில் அப்படின்னா அதை ஹெச்ஓடி ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க, வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட், கரெக்டான கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் பார்ப்பாங்க, ஆன்சர் கீ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. ஈச் ரிவ்யூவர் ஆன்சர் ஆல் கொஸ்டின்ஸ் அண்ட் சப்மிட் அ லிஸ்ட் ஆஃப் கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இது ஒவ்வொருத்தரும் அதை ரிவ்யூ பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி அந்த லிஸ்ட் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸையும், அதாவது ஆன்சர் கீயும் அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் வெதர் கொஸ்டின்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்லி. இந்த கொஸ்டின் எல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னா, இப்போ 4/2 அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இல்லை 4/2 கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி வந்து ஃப்ராக்ஷன் வந்து கொடுக்கலாமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து கொடுக்கணும். ஈவன் ஆஃப்டர் த டெஸ்ட் ஹாஸ் பீன் அட்மினிஸ்டர்ட், டெஸ்ட் டெவலப்பர்ஸ் ரிவ்யூ த மேக் ஷோர் that test questions are working as well as intended of a problem it is detected, such as the identification of misleading question ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டிவ் டெசிஷன்ஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு கொஸ்டினை பார்ப்பாங்க, அந்த கொஸ்டின்லேருந்து ஆன்சர் கரெக்டாக வருது, இல்லை அது ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, இல்லை மிஸ்லீட் பண்ணுது அப்படின்னும் போது அதை என்ன பண்ணணும், நம்ம கரெக்ட் பண்ணி அதுக்கு வந்து எந்த கொஸ்டினையும் பண்ணலாமா, ரீரைட் பண்ணலாமா அப்படிங்கிறத எடுக்கணும். அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. நான் ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எழுதியிருக்கேன், நீங்கள் ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம், நான் கொஞ்சம் தான் எழுதியிருக்கேன். ஓகே, ப்ரொவைட் ஓவர்வியூ வாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் நோ அட் அ பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஓவர்வியூ கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நீங்கள் என்ன மாதிரி இருக்கீங்க, என்ன மாதிரி நீங்கள் அட்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கொடுக்கறது ஒரு அட்வான்டேஜ். டீச்சர்ஸ் வந்து இதுக்கு அக்கௌண்டபிள் அப்படின்னு, அவங்க தான் வந்து அக்கௌண்டபிள் அப்படிங்கும் போது அது ஒரு அட்வான்டேஜ். என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தரமான ஒரு இதை கொண்டு வரதுக்கு. த ரிசல்ட்ஸ் ஆர் கன்சிடர் மோர் ரிலையபிள். ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ரிலையபிளாக இருக்குது டு மெஷர் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸை பண்ணுறதுக்கு. இதில் டிஸ்அட்வான்டேஜ்னும் போது மெனி டீச்சர்ஸ் பிகம் ஃபியர்ஃபுல். ஓகே, பல டீச்சர்ஸ் வந்து இதுக்கு பயப்படவே மாட்டாங்க, ஏன்னா புவர் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் ஸ்பெண்ட் மோர் டைம் டீச்சிங் டு த டெஸ்ட் ரேதர் தேன் ஃபோக்கஸிங் ஆன் குவாலிட்டி ஆஃப் டீச்சிங். ஒரு குவாலிட்டி ஆஃப் டீச்சிங்கை விட அவங்க டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு புவர் டெஸ்ட்டு அதெல்லாம் வந்து இருப்பாங்க ரிசல்ட்ஸில். ஸோ அவங்களுக்கு பயமே இருக்காது அப்படிங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். தீஸ் டெஸ்ட் டூ நாட் ரியலி ஆஸ் அ ஸ்கில் அண்ட் கிவன்.
இந்த டெஸ்ட் எல்லாம் சும்மா அவங்களோட திறன்களையோ அவங்களோட பிஹேவியர்ஸையோ அதெல்லாம் எதையுமே டெஸ்ட் பண்ணாது உண்மையாலுமே அப்படிங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. டெஸ்ட்டு ஸ்டாண்டர்டைசேஷன் டெஸ்ட்டு. இதில் வந்து பிரின்சிபல்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.